அன்பால் பொங்கும் இருதயம். அதை குறித்து நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். உன்னத பாட்டு 5 அவர் வந்து பேசுகிறார். இவள் மறுக்கிறாள். அவர் போய்விடுகிறார். இப்பொழுது அவள் சொல்லுகிறாள், அவர் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம், அவருடைய நேசத்தால் என் இருதயம் பொங்குகிறது என்று சொல்லுகிறாள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் கர்த்தருடைய அன்பினால உருகிக்கிட்டே இருக்கணும். அது கடினமாக விடவே கூடாது. அதை காய விடவே கூடாது. செடியை காய விட்டா என்ன செஞ்சிடும்? வாடி வதங்கி அடிந்து போயிடும். அதை போல உன் இருதயத்தை தேவ அன்பினால நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த ரத்த ஓட்டமே ஒழுங்கா ஓடும். இல்லைன்னா டப்புன்னு நின்று போயிடும். கர்த்தருக்கும் உனக்கும் இருக்கிற அந்த இணைப்பு தான் ஜீவன். ஆமென். அவர் அன்பினால், அவர் நேசத்தினால், அவர் சொன்ன வார்த்தையினால் என் இருதயம் சோர்ந்து போயிற்று, என் உள்ளம் பொங்குது.